ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம் வழி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் கீ புலாவ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ நம் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். வெஜ் புலாவ் செய்கிறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு காரத்திற்கு ஏற்ப 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கேரட் ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கிறேன். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும். பாயில் ஆனதும் நல்லா கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். அதுக்குள்ள ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். பத்துலேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள் கீ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கிறேன்.
எள்ளு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் வேர்க்கடலையை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதனால லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போ இதை பொடி பண்ணிக்கிறேன். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக 6லேருந்து 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் பொடியா நறுக்கின 2 தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் கத்திரிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து கலரி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சு எடுத்திருக்கேன். கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏழு நிமிஷம் போல வேக விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கடைசியா பொடி பண்ணி வச்ச எள்ளு வேர்க்கடலை பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் ரெசிபி வெஜிடபிள் கீ புலாவ் வித் பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.